Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா, கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வெண்டைக்காய் புளி குழம்பு. இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் பெருசாக அரைஞ்சிக்கோங்க. இது கூட நம்ம வெங்காயம், தக்காளி, மசாலா சேர்த்து செய்ய போகிறோம். இது வந்து என்னன்னா சாதத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வெண்டைக்காய் குழம்புக்கு புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை வந்து ஹாட் வாட்டரில் நம்ம சோக் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நான் அவனில் ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு நல்லா வந்து புளி ஊறிடும். நம்ம வெண்டைக்காயை ரொம்ப பொடியாக நறுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு 3 பீஸாக கட் பண்ணிக்கலாம். பெருசாக இருந்தால் 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இன்னும் குழம்புங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். இதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் விட்டுரும். நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வெந்தயம் ஒரு சிட்டிகை, கருவேப்பிலை, வரமிளகாய் 1, பூண்டு, பச்சை மிளகாய் 1 கொஞ்சமாக, பூண்டு 5 பல் மட்டும் எடுத்துருக்குறேன், அது பொடியாக நறுக்கியிருக்கிறோம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெரிய வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறோம். இதையே நல்லா பொடியாக நறுக்கியிருக்கிறோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போது உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி சேர்ந்து நல்லா சீக்கிரமாக வந்து வதங்கிடும். பொன்னிறமாக நம்ம வதக்கியாச்சு வெங்காயத்தை. இப்போ நம்ம ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இதுக்கு வந்து ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம், தனியாத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ நல்லா இந்த 4 மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா மசாலா வந்து இறங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நல்லா மசாலாவை வெண்டைக்காய் கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இன்னுமே கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக விட்டுக்கலாம். இதுக்கு மேலே உப்பு தேவையில்லை, நம்ம கரெக்டாக போட்டோம். அதாவது ஆனியனுக்கு நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆயிருக்கு. வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஊற வச்சுருக்கிற இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற சக்கையை நம்ம எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருங்க. ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் வந்து அதனோட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி நான் வந்து செஞ்சது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாம்பார் பொடி பிளேலிஸ்ட் வந்து நான் கொடுத்துறேன். உங்களுக்கு தேவையானவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்யணுங்கிற வீடியோவை நான் கொடுத்துட்றேன். நம்ம பார்க்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு. வெண்டைக்காய் குழம்பு ரெடி. மேலே நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். செவியுணவிற் கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றாரோடொப்பர் நிலத்து. விளக்கம்: செவியுணவாகிய கேள்வியை உடையவர் நில உலகில் வாழ்கின்றவரானாலும் அவியுணவை ஏற்றுக்கொள்ளும் தேவரோடு ஒப்பாவர்.